படை நடத்த தனி ஒருவன் போதும் என்கிற அந்த கவிதை. அந்த கவிதையிலே சொன்னது போன்ற ஒரு மனிதர் நமது டிராஃபிக் ராமசாமி அவர்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் ஒன் மேன் ஆர்மி என்ற இந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். 75 வயதிலும் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் டிராஃபிக் ராமசாமி அவர்களை பற்றி இந்த நூலை வெளியிடுவதில் விகடன் குழுமம் பெருமை கொள்கிறது. தற்போது இந்த நூலை திருமதி கிறிஸ்து சுந்தர் வெளியிட திரு சீமான் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு கூட்டமோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு இயக்கமோ கிடையாது. தனி மனிதனாக இந்த நாட்டில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு அப்படி நான் சொல்லி ஒன் மேன் ஆர்மி என்று பட்டம் கொடுத்து விகடன் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவருடைய வாழ்க்கை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சமூகத்துக்காக பலமுறை கொலை முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எதுக்கும் அஞ்சாமல, பயப்படாமல, பின் வாங்காமல இந்த வேகமும் இந்த தைரியமும் இந்த கோபமும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருந்தால் நம்ம ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பாக நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு 75 வயதிலையும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு போராளியின் சரித்திரம். ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு நல் சமூக விளைச்சலுக்கான ஒரு விதை நெல்லாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். அப்படி அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு போராடுகிற ஒரு புரட்சியாளராகத்தான் நான் நமது ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களை பார்க்கிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி இந்த மண்ணில் ஒவ்வொரு தடத்தையும் இன்னொரு தலைமுறைக்கான வழித்தடமாக பதித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களைப் போல மாறினால் இந்த மண்ணில் கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை நம்மளால் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் வாழும் வரை. ஒரு நொடி நீ பயந்தால் நீ இறந்து விடுவாய். ஒவ்வொரு நொடியும் நீ துணிந்தால் நீ ஜெயித்து விடுவாய். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எத்தனை முறை நீ அடிபட்டு கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து அதே வேகத்தில் போராட வேண்டும். போராடுங்கள், போராடுங்கள். ஒரு நாள் வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு முக்கியமான கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நான் வந்துகிட்டு இருந்தேன்.
தீர்ப்பை மீறி சாலைகளில் வைக்கப்படும் பேனர்களை கிழிக்கிறேன். இது தவறா? கிரானைட் கொள்ளைக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். இது தவறா? ஆற்று மணலை திருடும் திருடர்களை எதிர்த்து போராடுகிறேன். இது தவறா? விதிமீறி கட்டப்படும் கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறேன். இது தவறா? எனக்கு புரியவில்லை. இந்த இடத்துல நான் வரேன். நீங்க போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சரி, கேக்கையாவது கட் பண்ணுங்க, சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. மதுக்கடையை கோயில் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல நீ சொல்றது கேட்கறதுக்கு நான் இல்ல. நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? மிஸ்டர் ராமசாமி, நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, கோட்டையில இருந்து வர்றேன். நீ கோட்டையில இருந்து வந்திருக்கியா குட்டிச்சோர்ல இருந்து வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. முதல்ல கடையை மூட போறியா இல்லையா? கவர்மெண்டோட கடை, நீ நினைச்ச உடனெல்லாம் மூட முடியாது. சரி, நீ நினைச்ச உடனே மூட முடியாது, நான் நினைச்ச உடனே குச்சிடலாம்ல. இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்டே கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா. கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டேப்பா? சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மதுக்கடையை மூட உத்தரவிட்டார். ஒரு 2 நிமிஷம் சிக்னல் இல்லைன்னா என்னென்ன நடக்குதுல்ல? எத்தனை விபத்துகள், எத்தனை உயிர் பலி. இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நான் டிராபிக் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பழக்கமாயிடுச்சு. சின்ன வயசுல போலீஸ்காரன் ஆகணும்னு நினைச்சேன். இப்போ பாதி போலீஸாவே ஆயிட்டேன். தாத்தா, பர்த்டேல பாதிலே போனல, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷத்துல பாரு. ருக்கு ருக்கு ருக்கு, அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங், கிவ் மீ எ லுக். என்ன வலிப்பா? ஐ, பாட்டியை சிரிக்க வச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா? ஆட்டோ ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். சரி அங்கிள், நல்லா படிக்கிறேன். வெரி குட். ஓகே அங்கிள், பை. ஈவினிங் வரேன். ஓகே தாத்தா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார். ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன். இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வரேன் சார். கண்டிப்பாக சார், டவுட்டே வேணாம். பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன், ஓகேவா?
என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த பான் பராக்கச்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா, வியாதி கீதி வராதா? இதில் வேறு பெரிய ஹைஜீனிக்குன்னு சொன்னீங்க, சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் துப்பியிருந்தால் எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான்னு தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு. யோ போயா, சும்மா பெரியவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யார் வச்சு துப்புனா நீ அடிச்சிருவ. அது இல்லை மேடம், நான் மரியாதையாக கேட்டேன், அவர் மரியாதை இல்லாமல் பதில் சொன்னார், அதுதான் அடிச்சேன். ஓ, இப்ப மரியாதை துப்பியிருக்கேன், என்ன புடுங்க போற? I am very happy. Start music. யுவர் ஆனர், இந்த ராமசாமின்றவர் ரோட்ல பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காரு. அதை ஏன் அடிச்சீங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா, ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டிங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? போய் சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஒரு ஜென்டில்மேன் பான்பராக்கச்சியை ரோட்டில் துப்புனதும் இல்லாமல் சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு, அதனால் அடித்தேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலே துப்புனாங்க, அதனால் அடித்தேன். ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நீதி அரசர் நீங்களே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல, அதான் நானே அடிச்சுட்டேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்கள் இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா? முயலே தானி அண்ணன் சொல்லு. உட்காரு அண்ணே, உங்களை தேடி பாட்டி வந்துருங்க. சார் என்ன வேணும்? ஒரு காரியம் பண்ணணும். மெனு கடை என்ன எடுத்தாருங்க? அப்படி டேனிஷ் உதவுங்கரங்கள் விலைப்பட்டியல். ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 1,00,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதில் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸு புது நோட்டு. பார்த்து யாரு? ஏக்கோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன், கேஸ் எடு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? காசுக்காக அடுத்தவன் கையை வெட்டுறேன், காலை வெட்டுறேன்னு கூட இருக்கவனே உன்னை போட்டு கொடுக்க போறான் பாரு. போட்டு கொடுக்குறதா? நான் அட்வைஸா? எவனா 50 ரூபா விட்டு போட சொன்னான்னு வச்சுக்கோ, நீ அவுட்டு. அடப்பாவி, என் உயிருக்கு வெறும் 50 ரூபா தானா? 50 ரூபாயா? 5 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாது. இந்தா இதில் 10 ரூபா இருக்கு, ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி போடு. சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு. காய் எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏய், என்னாச்சு? தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. அம்மா, ஏய், என்னாச்சுன்னு பாரு. மீனா, என்னடா மீனா? என்னடி ஆச்சு? ஏய், தண்ணி குடி. என்னடி பண்ற?
என்னப்பாச்சு? என் பொண்ணு திடீர்னு மயங்கிட்டா சார்.